வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூர்யா ஃபோன். உங்க சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடப்போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, ஆ டொனேஷன் குடுக்குறாங்கல்ல, அத பத்தி பார்க்க போறோம். ஒரு சிறிய விழிப்புணர்வு தகவல் தான். பார்த்தீங்கன்னா, அ நேஷனல் டிசாஸ்டர் வரும் இல்லைங்களா? புயல், வெள்ளம், ஆ அப்புறம் நிலநடுக்கம், அந்த மாரி சுனாமி, அ அந்த மாரி இயற்கை சீற்றங்களால வந்து நேஷனல் டிசாஸ்டர் வரும். அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்காக டொனேஷன் கேட்பாங்க. அது தமிழ்நாடு முழுவதும் கேட்பாங்க. இல்ல நேஷனல் ஃபுல்லா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம் கேர்ஸ்ல கேட்பாங்க. இல்லன்னா கேரளாவுல வயநாடுல நிலநடுக்கம் இருந்துச்சுல்ல, அதுக்கெல்லாம் டொனேஷன் கேட்குவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில நேஷனல் டிசாஸ்டர் ஏற்படும்போது, எங்க மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஒரு 50 பிஸ்கட் வந்து டொனேஷன் பண்ணேன். அந்த மாரி ஏதோ என்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து அ இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு குடுங்க. அ அந்த மாரி குடுக்காம இருக்காதீங்க. இருக்கிறத வந்து அ ம ப புயலால, இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து டொனேஷன் பண்ணுங்க. அதுக்கு உங்க மாவட்ட நிர்வாகம் மூலமாவே கலெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு அங்க போய் உங்க கான்ட்ரிபியூஷன நீங்க பண்ணலாம். இத பத்தி நெறைய பேர் அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. அதுக்காக தான் இன்னைக்கு ஸ்பெஷலா வீடியோ போடுறோம். இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி நேஷனல் டிசாஸ்டர் ஏற்படும்போது, மாவட்ட நிர்வாகம் மூலமாவே அவங்க ஃபண்ட் கலெக்ட் பண்றதோ, இல்ல திங்ஸ் கலெக்ட் பண்றதோ கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு குடுப்பாங்க. அங்க மறக்காம உங்க கான்ட்ரிபியூஷன பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.